கொஞ்ச நாளாவே வீட்டுல கெஸ்ட் இருக்கனால அடிக்கடி நான்வெஜ்ஜா தான் ரெடி பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு சாம்பார், ஏதாவது ஒரு பொரியல், அப்பளம், பாயாசம் கூட சாப்பிடணும் போல தோணுச்சு. அதனால எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். முதல்ல பருப்பு வேக வச்சிட்டேன். சாம்பாருக்கு இன்னைக்கு கத்திரிக்காய், முருங்கைக்காய், அவரைக்காய், கேரட், பீன்ஸ், மாங்காய் இதெல்லாம் போட்டுதான் வைக்க போறேன். இந்த மாதிரி எல்லா காயும் போட்டு வைக்கிறப்ப சாம்பார் நல்லா டேஸ்டாவும் இருக்கும், வாசமாவும் இருக்கும். பருப்பு கூட ஒரு 4 பல் பூண்டு, பெருங்காயம், ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து வேக வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு கடாயில ஆயில் விட்டு ஹீட் ஆன அப்புறமா கடுகு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் போட்டு தாளிச்சுக்கணும். கூட தக்காளி சேர்த்து நல்லா வதங்கின அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க எல்லா காயும் சேர்த்து தேவையான உப்பு சேர்த்து எண்ணெயிலே ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விட்டுக்கணும். இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி சாம்பார் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். காய் நல்லா வெந்த அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க மாங்காய் சேர்த்துக்கணும். மாங்காய் சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துல வேக வச்ச பருப்பு சேர்த்து ஒரு கொதி வந்த அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அவ்வளவுதான் சாம்பார் ரெடி. இதுக்கு காம்பினேஷனா இன்னைக்கு வெண்டைக்காய் பொரியல் ரெடி பண்ணேன். கூடவே பாயாசமும் சேர்த்து ரெடி பண்ணியாச்சு. அன்னைக்கு லஞ்சுக்கு சூடா சாதம், சாம்பார், வெண்டைக்காய் பொரியல், அப்பளம், பாயாசம் இதெல்லாம் வச்சு லஞ்ச் செம்மையா முடிச்சாச்சு. நாளைக்கு இன்னொரு மினி விளாக்ல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.